ஈரான் அமெரிக்கா இடையில பேச்சுவார்த்தை தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒப்பந்தம் கையெழுத்தாகிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. இன்னும் 1-2 விஷயங்கள்ல தான் ரெண்டு பேருமே விடாப்படியாக நிக்கிறாங்க அப்படின்னு நேத்து வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, ஒரு வழியா அந்த போர் முடிஞ்சிரும் போல இருக்கு, அமைதி திரும்பிடும் போல இருக்கு அப்படின்னு நம்ம வாழ்க்கையை ஒளி தெரியுது அப்படின்னு நினைக்கும் போதுதான் நேத்து நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனுடைய விளைவு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். ஈரான் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தையில இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இறுதியான அந்த முடிவு மட்டும் எடுக்கப்படாம இருந்துச்சு. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத நேத்து வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இந்த பேச்சுவார்த்தையில இன்னொரு முக்கியமான முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கு. ஈரானுக்கு தான் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியோ இல்ல கத்தாரினுடைய பேச்சுவார்த்தை குழுவோ இவ்வளவு நாள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபஃபும் கத்தாருக்கு போயிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக. கத்தாரை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய வீடியோக்களை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவங்க மேற்காசியாவில் எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, போர்கள் வருதோ, அந்த இடத்துல இரண்டு தரப்புக்கும் மத்தியில மத்தியஸ்தம் என்ற ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டாக தான் எப்பயுமே இருந்திருக்காங்க. இந்த போர்லயும் அவங்க மேல ஈரான் தாக்குதல் நடத்தினதுனாலதான் கத்தார் இவ்வளவு நாள் இந்த பேச்சுவார்த்தையில தலையிடாம இருந்தாங்க. இப்ப அவங்களும் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றத்தை எட்டி இருக்கு அப்படின்னு நம்ம தாராளமாக நம்பலாம். சரி, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நல்லபடியா போகுது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பேச்சுவார்த்தையை கெடுக்கிற வகையிலான சம்பவமும் நடந்திருக்கு. இந்திய நேரப்படி நேத்து நள்ளிரவு ஈரான்ல இருக்கிற பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற இடத்தின் மேல அமெரிக்காவுடைய கடற்படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அதாவது ஈரான் முடக்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த கடல் பகுதியில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு நிலப்பகுதின்னு சொல்லலாம். சோ அங்கதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அமெரிக்கானுடைய சென்ட்ரல் கமாண்ட், சென்காம்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தற்காப்புக்காக தான் இந்த தாக்குதல் நடத்தணும். ஈரானுடைய கடற்படையை சேர்ந்தவங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல கன்னி வெடிகளை வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க, தாக்குதல் நடத்தவும் முயற்சி பண்ணாங்க. அதனால எங்களை தற்காத்து கொள்றதுக்காக நாங்க பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. இந்த பந்தர் அப்பாஸ்ல இருக்கிற ஏவுகணை தளங்கள் மேலையும் ஸ்பீட் போட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஈரானுடைய சிறிய ரக படகுகள் மேலையும் தாக்குதல் நடத்தினதாக அமெரிக்காவுடைய படைகள் சொல்லியிருக்கு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கவே இல்லை. ஈரானுடைய ஊடகங்கள், குறிப்பாக அரசாங்கத்தோட அசோசியேட் ஆயிருக்கிற, அதாவது முழுமையாக அரசாங்கம் நடத்துற ஊடகங்கள் கிடையாது, அரசாங்கத்தோட ஏதோ ஒரு வகையில் அசோசியேட் ஆயிருக்கிற தஸ்னீம் அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி, நம்ம ஈரான்ல இருந்து வெளியாகிற நம்பகமான செய்திகளை பார்க்கணும் அப்படின்னா இந்த நியூஸ் ஏஜென்சியை நம்ம பார்க்கலாம். அந்த நியூஸ் ஏஜென்சி என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா, MQ-9 வகையிலான ரீப்பர் ட்ரோன், இது அமெரிக்காவுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ட்ரோன் அப்படின்னு சொல்லப்படுது. உயரத்துக்கு வந்து இந்த ட்ரோன் பறந்து கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறத உளவு பார்த்து தகவல் கொடுக்கிற ஒரு ட்ரோன். அந்த ட்ரோனை ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்திருக்கிறதாக ஈரானுடைய அதிகாரிகள் சில சொன்னதாக அந்த தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியில செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல ஏதாவது தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கு கடுமையான பதிலடியை கொடுக்கறதுக்கு ஈரானுடைய படைகள் ரெடியா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஏன் அவங்க இஸ்ரேலையும் சேர்த்து சொல்றாங்க அப்படின்னா, ஈரானுக்கு இஸ்ரேல் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. எப்பெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குதோ அப்பெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையை கெடுக்கிற வகையில இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திடுவாங்க. ஸோ அந்த வகையில இந்த பேச்சுவார்த்தை இப்போ முடிகிற கட்டத்துல இருக்கு. இதை எப்படியாவது கெடுத்து விடணும் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நினைச்சாலும் நினைப்பாரு. அதனாலதான் நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கியூ சொல்லியிருந்தாரு. அதனாலதான் இப்பவும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தினா கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசினதுனால ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இந்த போரை வந்து இஸ்ரேல் தான் தொடங்கினாங்க. இந்த போருக்குள்ள அமெரிக்கா தேவையில்லாம இழுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் தான் ட்ராப் பண்ணி அமெரிக்காவை இந்த போருக்குள்ள கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு இவ்வளவு தூரம் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். இது அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற நிறைய பேரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது ரிலேட்டடான ஒரு கான்வர்சேஷன் உலகம் முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. மைக் பாம்பியோ, இவர் ரிப்பப்ளிக் கட்சியை சேர்ந்தவர். டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஆட்சி காலத்துல அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தவர். அவரு ஈரானை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. அவருடைய மூக்கை உடைக்கிற மாதிரி அங்க இருந்த பேனலிஸ்ட் எல்லாம் பேசுறாங்க. அந்த கான்வர்சேஷனை பாருங்க. This is what human decency demands. You don't let a radical regime close off the global economy by firing Shahed missiles into nations that did nothing. Right? They're firing into civilians in the United Arab Emirates even just this week. That's just not something that the world can accept. And so this monster is worthy of the hunt. You do know, Mike, that we started the war. No, absolutely not. Absolutely not. Oh, no. No, no, no.
They weren't firing those missiles until Welcome. Israel and the United Well- States attacked Iran. You do understand. Welcome to 1979 when the revolutionary regime began to kill Europeans. You do know that we overthrew the democratically elected government in 1954. Just for the record, you were talking about this. You don't think you think Iran's forgotten about that? No, I suspect they've You not. don't think Iran remembers that we supported Saddam Hussein in the Iran-Iraq war? You think they've forgotten about this? I know this. Other countries have history. Do you think Iran is a monster? No. Okay. Okay. There I you don't go. think they're. I don't think they're. Okay. I'm glad I don't There you live go. there. I think many countries do many bad things, including my own, and I wouldn't call the United States a monster. அந்த வீடியோ கிளிப்பிங்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா, மைக் பாம்பியோ அதாவது அமெரிக்கனுடைய முன்னாள் ஸ்டேட் செக்ரட்டரி என்ன சொல்றாரு, ஈரான ஒரு மான்ஸ்டர், அதாவது ஒரு பேய் பூதம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவங்க யுஏஇ மேல பொதுமக்கள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை அவர் சொல்றாரு. அப்ப குறுக்கிட்ட அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் முதல்ல ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் எப்படி நீங்க ஈரானை போய் மான்ஸ்டர்னு சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ மைக் பாம்பியோ என்ன சொல்றாரு, 1979 கொமேனியுடைய ஆட்சி வந்து எவ்வளவு பேர் அமெரிக்கர்களை கொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ 1950 அமெரிக்கா எதுக்கு ஈரான்ல ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சாங்க, அந்த கோபம் ஈரானுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்க அந்த இடத்துல மூக்கு உடைபட்டு நிக்கிறாரு மைக் பாம்பியோ. இன்னைக்கு நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பேச்சுவார்த்தை நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்காக அவசரப்படணும் அவசியம் கிடையாது, ஒண்ணு முழுமையான ஒரு டீல் இதுல சைன் பண்ணணும், அப்படி இல்லாட்டி திரும்பவும் தாக்குதல் நடத்தப்படும், அது மோசமான தாக்குதலாக இருக்கும், இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இன்னும் தீவிரமாக நாங்க தாக்குதல் நடத்துவோம், அது வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்றாரு. அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ரிச்டு யுரேனியம், அதாவது ஈரான் கையில இருக்கிற 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒன்னு ஈரான் அமெரிக்கா கையில கொடுக்கணும், அமெரிக்கா அதை அழிச்சிரும், அப்படி இல்லாட்டி ஐநானுடைய IAEA அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய மேற்பார்வையில வேற ஒரு நாட்டுல அதை எடுத்துட்டு போய் வச்சு அங்க அழிக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கண்டிஷனை போடுறாரு. இதுக்கு ஓகே சொன்னா மட்டும்தான் இந்த டீல் கையெழுத்தாகும் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தமா தெரிவிச்சிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் பிளாக்மெயில் பண்ற டாக்டிக்ஸையும் தொடங்கியிருக்காரு. யார பிளாக்மெயில் பண்றாரு? ஈரானியா இல்ல, கல்ஃப் நாடுகளை அவர் பிளாக்மெயில் பண்ண தொடங்கியிருக்காரு. எப்படி பிளாக்மெயில் பண்றாருன்னு கேட்குறீங்களா? தி ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட், இதை பத்தி நம்ம டியூகோ நிகழ்ச்சியில நிறைய தடவை பேசியிருக்கோம். இங்க மேற்காசியாவில் கல்ஃப் நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துறதுக்காக அமெரிக்கா உருவாக்கின ஒரு திட்டம் தான் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம். அதில் ஏற்கனவே UAE, பஹ்ரைன், சூடான், மொராக்கோ போன்ற நாடுகள் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இடையில வர்த்தகம் உட்பட பல்வேறு விஷயங்கள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் எல்லாம் அந்த அக்ரிமெண்ட்ல நாங்க சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம், இஸ்ரேல் காசாவில் பாலஸ்தீன்ல நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், இஸ்ரேல் வந்து வந்ததுல இருந்து எங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அங்க மேற்காசியாவில் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாகவே இஸ்ரேல் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கருத்தை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாலஸ்தீனத்துல 2 ஸ்டேட் சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸுக்குள்ள வருவோம் அப்படின்னு சவுதியும் கத்தாரும் ரொம்ப நாள் முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சு கல்ஃப் நாடுகள்ல அமைதி திரும்பணும் அப்படின்னா இந்த சவுதி, கத்தார் போன்ற எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் சேரலையோ அவங்களும் சேரணும் அப்படிங்கிறத மேண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றாரு. மேண்டேட்ரி அப்படின்னா நிச்சயம், கட்டாயம் அவங்க வந்து இதில் சேரணும் அப்படிங்கிறத ஒரு டிமாண்டாகவே, ஒரு முன் நிபந்தனையாகவே அவர் இந்த இடத்துல வைக்கிறாரு. சரி, இது ஏன் நான் பிளாக்மெயில் சொல்றேன்? பிளாக்மெயில் இல்லாம வேற என்ன? இப்போ ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருச்சு, அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதலை தொடங்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோமே, ஈரான் என்ன பண்ணுவாங்க? பதிலுக்கு அங்க இருக்கிற வளைகுடா நாடுகள் மேலதான் தாக்குதல் நடத்துவாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வேற மூடி வச்சிருக்கிறதுனால வளைகுடா நாடுகளான சவுதி, கத்தார் போன்ற நாடுகளுடைய கப்பல்கள் எல்லாம் பெரிய அளவுல போகாம இருக்கு. இன்னும் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. LNG கேஸ், கச்சா எண்ணெய் உற்பத்தி எல்லாம் குறைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் வளைகுடா நாடுகளுக்கு தான் பெரிய அளவுல ஏற்படுது. பிளஸ் ஈரானுடைய தாக்குதலையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால ஒண்ணு நீங்க இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்குள்ள வாங்க, அப்படி இல்லாட்டி நாங்க இந்த பேச்சுவார்த்தையை கெடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தொனியில தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போஸ்ட போட்டிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இது ஒரு பிளாக்மெயில். யாருக்கு தெரியும், ஈரானே கூட நாளைக்கு இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ல சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி சேர்ந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, கல்ஃப் நாடுகள் எல்லாம் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு கூட்டமைப்பாக மாறும். அதனால எல்லாம் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா எடுத்த எடுப்புலயே நாங்க இதுல சேர முடியாது அப்படின்னு பாகிஸ்தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க.
ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தான் தொடக்கத்துல இருந்தே இஸ்ரேலை மட்டும்தான் கண்டிச்சிட்டு இருந்தாங்களே தவிர அமெரிக்காவை கண்டிக்கல. சோ அதனால அமெரிக்காவோடவே பாகிஸ்தான் நட்புறவாக இருந்தாலும் அவங்களுக்கு இஸ்ரேலோட சேர முடியாது. ஏன்னா இஸ்ரேல் இஸ்லாமுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனைகள் அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். அதை விட அதிகமாக சவுதி, கத்தார் போன்ற நாடுகளுக்கு எல்லாம் தெரியும். குறிப்பா சவுதியில தான் மெக்கா, மெதினா இஸ்லாமியர்களுடைய புனித தலங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க இஸ்ரேலோட ஒரு நல்ல உறவை மேற்கொள்றதுக்கான அந்த ஒப்பந்தத்துல போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு உள்நாட்டிலேயுமே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், மத ரீதியிலான பிரச்சனையும் ஏற்படுத்தும். அதனால நிச்சயம் அவங்களும் போக மாட்டாங்க. ஆனாலும் இந்த போரை, இந்த பேச்சுவார்த்தையை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி எப்படியாவது இஸ்ரேலுக்கு நம்ம நல்லதை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப விசுவாசியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இன்னொரு பக்கம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மொஜ்தபா கமேனி அவர் ஹஜ் பயணத்தை ஒட்டி ஒரு மெசேஜை கொடுத்திருக்காரு. அதுல பல்வேறு மதம் சார்ந்த விஷயங்களை பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வராரு. அமெரிக்காவில் முன்ன மாதிரி கல்ஃப்ல இருக்கிற நாடுகளை தங்களுடைய ஷீல்டாக பயன்படுத்திக்கிட்டு செயல்பட முடியாது. அது மட்டும் இல்ல, என்ன வேணா செய்யலாம், எங்க வேணா போய் எது வேணா செய்யலாம் அப்படின்னு அமெரிக்காவால இனிமேல் செயல்பட முடியாது. அதுக்கேற்ற தக்க பாடத்தை ஈரான் இந்த போர் மூலமாக கத்துக் கொடுத்துருக்கு அப்படின்னு பேசுறாரு. அதுக்கப்புறமாக இந்த மேற்காசியாவிலேயே ஒரு கேன்சர் செல்லாக இருக்கிற இஸ்ரேலும் அதனுடைய ஜியோனிச அரசும் அடியோடு நீக்கப்படும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய மெசேஜ்ல அவர் சொல்லியிருக்காரு. சோ மேற்காசியாவில் திரும்பவும் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஈரானும் சரி, அமெரிக்காவினுடைய படைகளும் சரி ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தாக்குதல் எதுவும் நடக்குதா, அது எப்படி தடுக்கிறது அப்படின்னு. ஒருவேளை தாக்குதல் நடந்து அந்த தாக்குதல் எஸ்கலேட், அதாவது அடுத்த கட்டத்துக்கும் போச்சு அப்படின்னா இவ்வளவு தூரம் இந்த பேச்சுவார்த்தையை முன்னேற்றி கொண்டு வந்தது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். திரும்பவும் தாக்குதல் தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்கு, கல்ஃப் நாடுகளுடைய நோக்கமாகவும் இருக்கு. பாப்போம் கத்தாரினுடைய முயற்சியில பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுமா, இல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸினுடைய முடக்கம் தொடருமா, இல்ல அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து திரும்பவும் தாக்குதலை தொடங்குவாங்களா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம டிகோட் நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்க்கலாம். மேற்காசியா பத்தின தொடர் தகவலை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்பவும் போல ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.